பேர்ல கீழே முடிகிற எழுத்துக்களை கொண்டவராக இருந்தார்னா அவர் முன்னேறவே முடியாதுன்னு ஒரு நியூமலாஜிக்காரர் பேசிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? ஒரு 10 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டையே கட்டி போட்டு வச்சிருந்தார். இந்த எம்ஜிஆருடைய 3 எழுத்தும் கீழே தான் முடியும். எம் கீழே தான் முடியும், ஜி கீழே தான் முடியும், ஆர் கீழே தான் முடியும். அப்போ அவரை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு அந்த நியூமலாஜிஸ்ட்டை அந்த மேடையிலே கேட்டேன். ஒருத்தர் இன்னும் சொன்னார், கோன்னு பேர் வச்சா அவங்க விளங்க மாட்டாங்கன்னாரு. ஏன்னா இங்கிலீஷ்ல பெயர்ல கோ, ஆமா, கோன்றது இங்கிலீஷ்ல போன்னு வருது. ஆமா, இப்ப இந்த மாதிரி எல்லாம் பெயரில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படி ஜோதிடத்தில் இல்லைங்க. இதெல்லாம் இன்றைக்கு புதிதாக வந்த சில பல விஷயங்கள். வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 1000 ஆண்டு தாண்டிய இந்த ஒரு பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லப்படக்கூடிய ஜாதக அடிப்படையிலான அமைப்புகள் அந்த பெயரை பற்றினது இல்லவே இல்லைங்க. நீங்கள் இந்த நியூமலாஜியில் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பெயருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்றது அந்த ஜாதகம்னு சொல்கிறோம் இல்லையா, பர்த் சார்ட், அதுலேயே ஃபிக்ஸ் ஆகி போயிடுது. அதனால் பெயருக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் உண்மையிலேயே சம்பந்தம் இல்லை. இப்போ ஒரு பெயரியல் நிபுணர் ஒரு உண்மையை சொல்லலாம். ஒருத்தர பேர் வச்சா அவரை பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு வச்சுக்குவோம். கோவில் வாசலுக்கு போங்க, கொஞ்சம் கையேந்தி பிழைக்கிறார்கள் இல்லையா, அவங்கள ஒருத்தரை ஒரு செக் ஒரு பரிசோதனைக்காகவே அவர் கூப்பிட்டு வைப்போம். அவர் பேரை மாற்றி வச்சுருவோம். அந்த ஜோசியர் சொல்கிற மாதிரி எத்தனை வருஷத்துக்குள்ளே அவர் கோடீஸ்வரர் நம்மளே வளர்ச்சியை பார்க்கலாமா? ஒரு செடி வளருது, நம்மளே அதை முன்னேற்றமாக அதோடைய வளர்ச்சியை நம்மளே கவனிக்கிறோம் இல்லையா, ஒரு ஆய்வு பூர்வமாக. அப்போ அந்த மாதிரி இல்லாதவர்கள், இயலாதவர்கள், கோவில் வாசலில் கையேந்தி பிழைப்பவர்கள் போன்ற யாராவது ஒருவர் இருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய இயற்பெயரை மாற்றி விட்டு ஒரு பேரை வச்சுட்டா அவர் முன்னேறிடுவாரா, கோடீஸ்வராயிடுவாரான்னு பார்த்தாலே இதில் உள்ள ஒரு சூட்சுமம் விளங்கிடும். அதனால் என்னை பொறுத்த அறிவில் நான் ஒரு நீண்ட நெடுங்காலம் இது உள்ள ஒரு ஜோசியன். பேருனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. உங்கள் பேர் என்னவோ அது அதே தான். அது உங்களுடைய பிறந்த நேரத்தில் பிறந்த அமைப்பின்படி நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தாங்க ஜோசியம் சொல்லுது. நீங்கள் பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 40 வயசுக்கு பிறகு பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 50 வயசுக்கு பிறகு பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 20 வயசுலேயே மாறுறதுனால ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய பேர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு நடிகர் ஆகணும், சினிமாவில் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்பட்றாங்கல்ல. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைம், இதை விட்டால் உனக்கு கிடைக்காது அப்படின்னு எந்தெந்த ராசிக்காரர்கள்? எல்லாரையும் கேட்குற மாதிரி ஒரு தவறான ஆங்கிளில் தான் இந்த இதை கேட்குறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நடிகராக முடியும், எல்லா ராசிக்காரர்களும் இயக்குனராக முடியும். இந்த ராசிக்காரர்கள் தான் நடிப்பார்கள் அப்படின்றதுலாம் பொதுவான அமைப்புலாம் கிடையாது. அதை விட என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றும கோட்பாட்டின் அடிப்படையில் புதன் வலுத்திருப்பவர்கள் நடிகராவார்கள். அந்த காலத்தில் சுக்கிரன், இந்த காலத்தில் புதன் தான். மேடை கூத்து, அந்த மேடை நாடகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரவு முழுவதும் நடந்த அந்த அமைப்பு, பாட்டு ஆட்டம் இது போன்ற அமைப்புகளாக இருந்தபோது கலைக்கு காரணக்காரனாகிய சுக்கிரன் சினிமாவிற்கு அந்த கலைக்கு சொந்தக்காரனாக இருந்தார். இப்போ அப்படிலாம் கிடையாது, டப்பிங்கே வந்துருச்சு. நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வாய வச்சாலே போகிற இன்னொருத்தர் பேசினாலே நீங்கள் நடித்த மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் டைமிங் சென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பாக செல்லுலாய்டு என்று சொல்லப்படக்கூடிய சினிமா, பிம்ப சினிமாவில் நடிக்கிறதுக்கு புதனுடைய தயவு தான் இருக்கணும். இன்றைய நடிகர்களை பார்த்தீங்கன்னா புதனுடைய மிகப்பெரிய சுபத்துவ தன்மையை பொறுத்தவர்கள். ஆகவே ராசிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும். அந்த புதனே ஆட்சி பலத்தோடு ஸ்தான அந்த மாதிரியான அமைப்புள்ள இருந்தால் எழுதணும், இயக்கணும்னு இது வரும். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருக்கு நடிப்பு, எழுத்து போன்றவைகள் வரும், சக்ஸஸ் ஆக முடியும். தசாபுக்திகளின் அடிப்படையில் அதுலேயும் உள்ள நுணுக்கமாக போயிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் 12 கடகராசிக்காரர் சினிமாவில் வருவார், சிம்மராசிக்காரர் ஜெயிப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க. ஜாதகத்தில் எவருக்கு புதன் சுபத்துவமாக இருக்கோ அவர் நல்லா வருவாருங்க.